10 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா மிளகா செடியும் கத்திரி செடியும் வந்து நட போறோம் நாங்க. ஆமா சொல்லுவாங்க தான், வேடிக்கை பார்த்து உனக்கு எதுக்கு மிளகா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செமையா விளைஞ்சிருது. இங்க இருந்து எடுத்துட்டு போய் தான் விவசாய நிலத்துல எல்லாமே பயிர் வைப்பாங்க. மிளகா தூள் ஆளுக்கு 10 கிலோ அரைங்க. 10 கிலோ காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்ட போல இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் பூ. ஆமா, இது வந்து டிசம்பர் மாசத்துல தான் பூக்க ஆரம்பிக்கும். இப்ப பிப்ரவரி மாசத்துல பூக்குது பேபி. அப்ப பிப்ரவரி பூன்னு வச்சுக்கலாம். இல்ல டிசம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் பூவே பூக்கும். அதுக்கு முன்னாடி பூ பூக்காது. இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பூ விலைய அதிகமா விற்பாங்க. இது அஜந்தா கலர் சொல்லுவாங்க. அஜந்தாவா மெஜந்தாவா? அஜந்தா கலர் எங்க அம்மா அம்மா சொல்லிட்டு இருந்தது. சரி அஜந்தாவா ஏதோ என்ன கலர் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசம்பர் பூ குட்டி குட்டியா வந்து அழகா இருக்கும். டிசம்பர் பூல நிறைய கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை, அப்புறம் பார்த்தோன்னா நீல கலர்லாம் இருக்கும். அப்புறம் வரி பூ சொல்லிட்டு நிறைய கலர் இருக்கு. பூ பறிக்கலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன வேலை முக்கியமா பாத்துட்டு இருக்கேன்னா, நம்ம செடி நடுறதுக்காக இடத்துக்கு தண்ணி பாசிய ரெடி பண்ணின்னு இருக்கேன். அப்ப விவசாயம் பண்ண போற? ஆமா. லாஸ்ட் டைம் நம்ம விவசாயம் பண்ணதுல நல்லா விளைஞ்சிருந்தது. ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கணும். பொங்கலுக்கு வந்திருந்தோன்னா அப்பவே செடி நட்டு வந்திருப்போம். சோ பொங்கலுக்கு நம்ம வராதனால இப்ப வந்து செடி நடலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். நீங்க தான் போய் செடி வாங்கிட்டு வரணும் இதுக்கப்புறம் தான். அப்பா வந்து பாத்தீங்கன்னா நாத்து விட்டு வச்சிருந்தாரு, கத்திரி நாத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி நாத்து எல்லாம் விட்டு விதை நல்லா வந்திருந்தது. சோ அததான் புடிங்கி நட்டோம். இந்த டைம் விதைலாம் எதுவுமே விடல ஃப்ரெண்ட்ஸ். செடியா போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைட்லாம் அம்மா நல்லா தண்ணி பாசி வச்சிருக்காங்க. ஸோ இங்க கொஞ்சம் அழுத்தமா இருக்குதுல்ல, இங்கெல்லாம் தண்ணி பாசினா கொஞ்சம் செடி நடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து தண்ணி பாசிட்டு இருக்கேன். காலையிலே ஏஞ்சி பாத்துக்க எத்தனை மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு தெரியுமா நீ சீக்கிரமா? ஆமா, டெய்லி 8 மணி 8:30 மணிக்கு ஏஞ்சி டெய்லி இங்கே உட்காந்து சாணி வர்ற டெய்லியும் அந்த வேலை நீ பண்ணல. நாளைக்கு எப்படியாவது உன்னை சாணி வர வைக்கணும், அதான் என்னோட எய்மே. சரி, நான் சாணி வாரத்துல இவருக்கு எவ்வளவு சந்தோஷம் போடுறேன். ஒரு நாள் தான் வேலை செய்ய மாடு 2 ஓட்டின்னு வந்துரு, சாணி மட்டும் வாடுற, மத்த வேலை எல்லாம் நீ பாத்துக்க. சரி, சூப்பரா வேலையெல்லாம் அடிச்சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அப்பா அம்மாவும் சேர்ந்து சூப்பரா வேலையை அடிச்சிட்டாங்க. ஊருக்கு வந்திருந்தாருல அப்பா, அப்ப வேலையெல்லாம் போட்டு இடம்லாம் ரெடி பண்ண சொன்னேன். சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பூ பறிச்சு செம்மையா இது பாரு. இங்க பாத்தியா என்னது? மருதாணி செடி. மருதாணி செடி வைக்க சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டுல மருதாணி செடி வச்சாச்சு. மருதாணி எல்லாம் வந்து பார்த்தோன்னா அழகா டிசம்பர் பூ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் பூ. இது இப்போ கட்டி வைக்கிற மாதிரி தண்ணியில் சூப்பராக நிறைய பூ பூத்திருக்கு. இந்த டிசம்பர் இந்த மருதாணிலாம் இப்போ அம்மா வச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் மாமாவும் போயிட்டு நாற்று வாங்கிட்டு வர போகிறோம். இங்கே மிளகா நாற்று, கத்திரி நாற்று, அது மாதிரி ஏதாவது ஒரு நாற்று வாங்கிட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? செடி நட்டுறதுக்காக போயிட்டு நாற்று தான் வாங்கிட்டு வர போகிறோம். போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வாங்குறாருன்னு எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்குறேன். அப்பாவுக்கு தெரியும். சரி, எங்கே போவோம்னா கன்றக்கோட்டையை தாண்டி ஆற்று திருவிழாலாம் நடக்குமே, அங்கே தானே? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகா நாற்று வாங்கிறதுக்காக கன்றக்கோட்டைன்னு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நர்சரி கார்டன் வச்சுருக்காங்க. கத்திரி செடி நாற்று விட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் விவசாய நிலத்தில் எல்லாமே பயிர் வைப்பாங்க. இதெல்லாம் கத்திரி செடி தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது பார்க்க. இதுதான் மிளகா நாற்று. இனிமேல் இந்த மிளகா தான் இருக்கும் எங்கன்னா பண்ணல, மீதி அந்த மிளகா இருக்காது. மிளகா நாற்று வாங்கியாச்சு, கத்திரி நாற்று வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாற்று வாங்க வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பூ விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விளையுது ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் பூ. எப்படி விளையுதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டில் காலிஃப்ளவர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் குட்டியாக இருக்குது காலிஃப்ளவர் வருது. ஃபுல்லாக நிறைய நட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாகவே பெரிய பெரிய காலிஃப்ளவர்லாம் இருக்குது. இது மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே காலிஃப்ளவர் எப்படி விளைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது, உள்ளே போய் பார்க்கலான்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக விளைஞ்சிருது. இதுதான் காலிஃப்ளவர். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ரோட்டில் போயிட்டே இருந்தேன், பார்த்துட்டு இறங்கி உள்ளே வந்து சரி எப்படி தான் விளையுதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா செடியிலுமே காலிஃப்ளவர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது.
வெளியில் ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பூவாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா பெரிய பூ. செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஃபுல்லாக மிளகா செடி, கத்தரி நாற்று, காலிஃப்ளவர், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக விளைய வச்சுருக்காங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. சரிங்களா? விளையிறதுல வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். 65 தான் இன்னைக்கு. 65 காலிஃப்ளவர் 65. நான் மாட்டுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, பூவை காணா, இது இலை மட்டும் தான் இருக்குது. பூ உள்ள இருக்கா? பெரிய பூ, 2 பூ. எவ்வளவு ஒரு பூ இது? பூவை ஒரே எங்க விக்கிற வேலை தான். நல்லா பெருசு பெருசா சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தியா? செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செடியோட நான் பார்த்ததே இல்ல. செடியோட தான் இன்னைக்கு போய் நாங்க பார்த்தோம். கூட்டு போயிருக்கலாம்ல. அது எவ்வளவு தூரம் உன்னை வந்து மறுபடியும் கூட்டு போனோமா, அதனால நானே வீடியோ எடுத்துன்னு வந்துட்டேன். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரி செடிலாம் வாங்கி வந்தாச்சு. இன்னைக்கே நடலாமா? என்ன செய்யுங்க? கத்திரி செடி, மிளகாய் செடி இப்ப நட்டுலாம். அம்மா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் சாதம் ஒன்னும் வடிக்கவே இல்ல, வெந்துகிட்டு இருக்கு. ரசம் மட்டும் வச்சிருக்காங்க. நான் வந்து காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன். சாம்பார் காலிஃப்ளவர் 65 போட்டு ரசத்துக்கு சரியா போயிடும். 65 போட்டு சாப்பிடுறோம். ஜெஷிதா பாரு, அப்ப செடிலாம் நட்டுலாம் சாப்பிட்டு. ஓகேவா? ஓகே. நான் ஒரு படையா கிளம்பிட்டு இருக்கேன். ஜெஷிதா வேற எதுக்கே கூட்டு போறாங்கடா என்னன்ட்டு வராரு. 10 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் செடியும் கத்திரி செடியும் வந்து நட போறோம். நாங்க விவசாயம் பண்றோம் வீட்டுக்கு பின்னாடி. வீட்டுக்கு பின்னாடியா? ஆமா. சரி, இங்க பாருங்க, கடப்பாறை, கத்திரி செடி, அதுக்கப்புறம் மிளகாய் செடி. இந்த சைடு வந்து களைகட்டு, ஒரு பக்கம் தண்ணி. அவரு நான் வந்து விசிட்டிங் ஒன்லி. இந்த பொண்ணு வந்து குட்டி பொண்ணு வந்து கேரி பண்ணிக்கிறேன் நான். அப்படி சொல்லிட்டு வேலை செய்யாம ஓபி அடிக்கலான்னு பாக்குறேன். தண்ணி ஊத்தி ரெடியா வச்சிருக்கோம். பாத்தி கட்டு. கீழே இறங்கி செடி நடணும். நீதான். ஆமா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து கொச நிறைய செடி கிடையாது. ஒன்லி வந்து கத்திரி செடி, அதுக்கப்புறம் மிளகாய் செடி தான். லாஸ்ட் டைம் இது ஃபுல்லா வந்து தக்காளி செடி போட்டிருந்தோம். ஆனா பாஞ்சாலி பாரு, தக்காளி செடிக்கு பாரு என்ன வேலை பார்த்துச்சுன்னு ஃபுல்லா மஞ்சம்பிள்ளைய போட்டு வச்சு. ஓஹோ, அந்த மஞ்சம்பிள்ளை எடுத்து அரைச்சிரும். தக்காளியா வாங்கி தானே ஒரு 10 செடியா தரமாட்டாங்க. 10 செடி தராங்களா? தராங்க. 40 ரூபா சங்கீதா ஒரு அட்டை. ஒரு அட்டையா வாங்கணும். 90 ரூபாயா தக்காளி செடி? 90 கண்ணு இருக்கும். 90 கண்ணு. ஒரு செடி போன வருஷம் நட்ட செடி இப்பதான் பிடிக்கிறது. அப்ப மிளகா இருக்குது. இன்னும் 1 வருஷத்துக்கு வரைக்கும் மிளகா இருக்கு. இன்னும் மிளகா போன வருஷம் நட்ட செடி எல்லாம் புடிங்கியாச்சு. மிளகாய் பாரு, மிளகா இதுக்கு பிடிக்க வச்சு குட்டி குட்டி மிளகா இதே இருக்கு. மிளகா நிறைய மிளகா இருக்குது. அதே பேரு செம்காரம் அறுவடையான மிளகா தானே. பறிக்காத வடை சுடலாம் வச்சு. பறிக்காதே கொண்டு கிடைச்சது. அப்புறம் பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பாருங்க, போன வருஷம் போட்டது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் செடியை புடுங்கி போட்டு அறுவடை பண்றோம். செடி புடுங்கின உடனே புது செடி நடுறதுக்கு பிளான் போட்டாச்சு. இப்ப நான் தண்ணி ஊத்துவா? என்ன சங்கீதா வேடிக்கை பார்த்துன்னு இருந்தா என்ன? அத்தை தான் பள்ளம் வெட்டினே போறாங்க. ஒரு போறாங்கல்ல, அதுல நான் தண்ணி ஊத்தினே வருவான். அப்புறம் நம்ம பின்னாடி செடி வச்சு வந்துடுறியா? தண்ணி ஊத்துறது மட்டும் தான் அவங்க வேலையா? ஆமா. தண்ணி செடி வச்சுட்டு ஊத்தணும், அப்படியே ஊத்தணுமா? ஃபர்ஸ்ட் செடி நீ வைமா. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செடி அம்மா தான் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வைப்பியா? ஃபர்ஸ்ட் செடி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வை. இந்த தடவை அறுவடை நல்லா வரணும். பூச்சி முக்கியமா வரக்கூடாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா பூச்சி வந்து கருவித்து செடி. இந்த டைம் வந்து எதுவுமே இல்லாம நல்லபடியா காய் நிறைய காய்க்கணும். மிளகா தூள் ஆளுக்கு 10 கிலோ அரைக்கணும். 10 கிலோ 10 கிலோ மிளகா. மிளகா தூள் ஆளுக்கு 10 கிலோ அரைக்கணும். 1 வருஷத்துக்கு தான் வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா குழப்பி அப்புறம் களைவட்டால் வெட்டிக்கிட்டே போட்டேன். அதை செய். ஃப்ரெண்ட்ஸ், முழு நேர விவசாயியா வந்து மாறிட்டோம்பா.
முழு நேர விவசாயம் டெய்லியும் வெட்டணும். டெய்லியும் கிடையாது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட தள்ளியாச்சு. நம்ம கஷ்டப்பட்டாதானே அடுத்த டைம் வரும்போது நான் வச்சு செடி நான் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுன்னு போக முடியும். அதனால வந்து நீ வைக்கலையா செடி வைக்கல? அப்படி இல்லைன்னா வைக்கலையா? வேடிக்கை தானே பார்த்தேன்னு சொல்லிடுவாங்க ஒரு வார்த்தை. ஆமா சொல்லுவாங்க தான், வேடிக்கை பார்த்த உனக்கு எதுக்கு மிளகா? வெட்டு வேகமா விட்டு. இங்க பாரு எல்லாத்தையும் நடுவுல டிஸ்டர்ப் பண்ணி கோணலாம் நட்டு வச்சு மஞ்சம்பல்லாம் புடிங்க கடாசு. இது வெட்டிடுறேன். வெட்டு, அது வெட்டே முடியாதுனால வேறு அகலமா போகும். அதுக்கு புடுங்க புடுங்க. என்ன ஒரு லைன் வெட்டிட்டே போதும் போதுன்ற மெஷர்மெண்ட் போட்டு அழகா வெட்டுறேன் பாரு. இதான் அளவு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லா வந்து பள்ளம் போட்டேன், ஒரு சைடு ஃபுல்லா அம்மா செடி நட்டுட்டாங்க. ரெண்டாவது செடி ரெண்டாவது லைன் வந்து நட்டுட்டு இருக்காங்க. அதோட நம்ம போதும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட். அப்புறம் கை வந்து பார்த்தேன்னா கொப்பளம் போட்டுக்கும். பாத்துக்க குட்டி பொண்ணு, அம்மா வேலை உனக்கு பாசமே இல்லையா? அம்மா கூப்பிடாத நின்று கிடக்குற. அவர் தாத்தா கூட இருக்காரு. அவர் மண்ணு தாத்தா கூட விளையாடி கிடக்குற நின்று வேடிக்கை பாத்துக்கினே. அழுதானே என்கிட்ட கொடுப்பாங்க, அப்பதானே வேலை செய்ய முடியாது. என்ன பண்ணி நீ கண்டினியூ பண்ணு பேபி. அடுத்த ரவுண்டு நீ பள்ளம் போடுற. ஓகே ஓகே. சூப்பரா செடி நட்டு நிற்கும். தண்ணி ஊத்தின்னு வர்றாரு. ஏய் ஈஸியான வேலை. கலக்கிட்டு கொடுத்தா பேபி குழி போட்டுன்னு வர்றாரு. என்ன பேபி, நான் கலக்கட்டால போட்டேன், நீ என்ன கடப்பாறையால போடுற? நீ 4-5 கொத்தி கொத்திங்க, ஒரே கொத்து தாங்க முடிஞ்சு போச்சு. கோணலா போடுற பாரு, நீ ஒழுங்கா நேரா போடணும். நான் குச்சி வச்சு எவ்வளவு மெஷர்மெண்ட் வச்சு போட்டேன். நீ அப்படியே ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட் போட்டேன், நான் கண்ணாலே போட்டு வந்துட்டேன். எங்க கண்ணால கோணலா போட்டுக்கிற? தாத்தா தான் போட்டுருக்கேன் பாரு. குட்டி பொண்ணு தாத்தா லைன் 5 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். நீ என்னன்னா 3/4 மணி நேரம் நோண்டிங்க. அடுத்த லைன் சரிங்களா? பாப்பா ஷிஃப்ட் மாத்தியாச்சு. சரி சரி. இப்ப நான் தண்ணி நாங்க 4 லைன் நட்டுட்டோம், நீ 5வது லைனுக்கு தான் வர. சரி சரி சரி. சாக்லேட் தான் கேக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். 4 நட்டாச்சுப்பா. பேசிட்டே இருக்கிற, நீ வேலை செய்ய மாட்டேங்கிற. சரிங்களா? பேசுற வேலையை மட்டும் தான் கரெக்டா பாக்குறேன் நான். இந்த சைடு தண்ணி ஊத்தி நான் போறேன். கீழே ஊத்துது பாரு. ஒரு செடிக்கு ஊத்துற தண்ணி கீழே ஊத்திட்ட நீ. ஊத்து, எல்லா குழியிலும் தண்ணி ஊத்து. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கொல்லி வேலைக்கெல்லாம் கூட்டு போவாங்க எங்க அம்மா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் சவுக்கு கண்ணு போடுவாங்க. அப்ப நான் இது மாதிரி தண்ணி ஊத்திருக்கேன். அப்பதான் ஞாபகம் வருது. ஞாபகம் இல்ல, ரிஜிஸ்டர் பண்றேன். கொல்லி வேலை எல்லாம் நான் பாத்துருக்கிறேன்னு. என்னம்மா சத்தத்தை காணா? ஆமா சொல்றாங்க, நல்ல வேலை. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகாய் செடி ஃபுல்லாவே நட்டாச்சு. இங்க பாருங்க லைன் லைனா வந்து பாத்தீங்கன்னா 6 லைன் நட்டுருக்கு. ஆமா, இந்த சைடு 6 லைன், இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லைன் எக்ஸ்ட்ரா 9 லைன் இந்த சைடு வந்திருக்கு. நடுவுல இந்த வாழை மரம் இருக்கிறதுனால நடுவுல நீட்டா போகல, அப்படியே விட்டுட்டு இந்த சைடுல இருந்து அப்படியே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணியாச்சு இந்த சைடு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி அந்த ஓரத்துல நம்ம மிளகாய் செடி நட்டு வச்சிருந்தோம்ல, அந்த சைடு வந்து நல்லான்னு பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்குல்ல, காலையில எல்லாமே துளிர் வந்துரும். ஆமா, இப்ப எல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் படுத்து தான் இருக்குது, நாளைக்கு எல்லாம் நிக்கும். ஆமா, இப்ப இதுவே வந்துடும். எல்லா மிளகாய் செடியும் நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்தியா மிளகாய் செடி? இவர் வந்து ஜாலியா வேடிக்கை பார்த்துன்னு இருக்காரு சுத்தி சுத்தி. அவ்வளவுதான், நம்ம அந்த சைடு போய் நல்லாவா. அந்த சைடு மிளகாய் செடி ஃபுல்லாவே நட்டாச்சு. இந்த பக்கம் தான் கத்திரிக்காய் செடி நல்லான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா ஈரம் இல்ல, தண்ணி பாசாத நல்லா காஞ்சு போயிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓவரா வெயிலும் அடிக்குதுல்ல, தர காஞ்சிருக்கிறதுனால இப்ப நட்டனா வந்து பாத்தீங்கன்னா செடி எல்லாம் வதங்கிடும். சோ அதனால நம்ம ஈவினிங்கா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இங்க நடலாம். ஸோ ஈவினிங்கா நட்டோம்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா அது துளிர் பிடிச்சிக்கும், வேறு பச்சை பிடிச்சிக்கும். ஸோ அதனால நம்ம ஈவினிங்கா இந்த இடத்த நடணும். இவ்வளவு வெயில் காயுது, ஸோ அதனால இங்க வந்து இப்ப ரெஸ்ட், தண்ணி பாய்ச்சிட்டு தான் நடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபுல்லா நட்டுட்டு நாளைக்கு காலைல காட்டுறேன் எல்லாமே சுத்தி. ஓகே ஓகே பேபி.